சுமி கிச்சன். இப்போ நான் செய்ய போகிறது வெந்தயக்கீரை கறி. அது வேறு ஒரு டிஃப்ரெண்ட்டான இதுலேயும் செய்யலாம். இந்த பருப்பு கொஞ்சத்தை, மசூர் பருப்பு கொஞ்சத்தை ஒரு கொதியில் அவிய விட்டுட்டு திரும்ப இதை கொஞ்சம் நெய்யில் வதக்கிட்டு திருப்பி போடுவோம். இப்படி போட்டால் அந்த மாதிரி வெந்தய கறி வரும். இப்போ தாளித்தா தெரியும். இந்த தாளித்தத்தில் வெந்தயம் போடக்கூடாது. கொஞ்சம் உளுத்தம் பருப்பு போட்டு வெங்காயம் கடுகெல்லாம் போட்டு தாளித்து வெந்தயக்கீரையை நெய்யில் சொட்டு நெய்யை விட்டு வறுத்துட்டு பருப்பு கொதியில் அவிய திரும்ப இந்த கீரையும் கொட்டி ஒரு சொட்டு மஞ்சள் தூள், ஒரு சொட்டு மிளகாத்தூள், ஒரு சொட்டு தேங்காய் பவுடர், ஒரு சொட்டு உப்பு வளர்ந்தான் ஒரு உள்ளி இறக்கைக்க குத்தி போடுவேன். விஷயம் முடியும். அப்புறம் காட்டுறேன். இப்போ இந்த குரக்கா புளியை அவிய விட்டுட்டு ஒரு 5 நிமிஷத்தால் திரும்ப ரசம் செய்யப்படும். செய்முறை காட்டுறேன். இப்போ இது கருவாப்பட்டை, கொத்தமல்லி, பெருஞ்சீரகம், அன்னாசிப்பூ, கராம்பு, ஏலக்காய், சாதிக்காய், கணக்கு ஐட்டம். சிலது நேமே தெரியாது எனக்கு. இதுகளெல்லாம் நேம் தெரியாது. எல்லாம் சில பேக்குக்குள்ளே வராது. அப்போ 3-4 விதமாக இந்த பேக்கை வேண்டி வாசச்சிறக்குன்னு சொல்கிறோம். இதை வறுத்து அடிச்சுட்டு வச்சா 4 மாதத்துக்கு யூஸ் பண்ணலாம். அதே நேரம் இந்த இது எல்லாத்துக்கும் பாவிக்கலாம். உருளைக்கிழங்கு பிரட்டல், இறால், நண்டு, கனவை, சிக்கன், மட்டன், சில சோயா மீட் இதெல்லாம் நாங்கள் யூஸ் பண்ணுறது. இதற்கெல்லாம் தேசிக்கு அப்படி தான் விடுவோம். இப்போ என்னென்னா சில ஆக்கள் வந்தால் மீடியம் லார்ஜ் ஒன்றும் தெரியாமல் இருக்கணும். அப்போ அதில் கேட்டு விட்டு கேட்டு எடுங்கோ. மற்றது சேஞ்ச் ரூம் இல்லாட்டாலும் அங்கே பக்கத்து கேட்டால் சேஞ்ச் பண்ண விடுவினோம். அதுகளை பார்த்து இந்த மலிவான உடுப்புகளை எடுக்க பாருங்கோ. காரணம் ஒன்றும் சைஸுகள் தெரியாமல் நின்று யோசிச்சுட்டு விட்டுட்டு போயினோம். அதே நேரம் இன்றைக்கு எப்படியும் நேற்றையை விட தங்களோட முதலோடையே விற்று தள்ளிவிடுவினோம். இதை ஏற்ற முறக்கம் சரியான எக்ஸ்பென்சிவ். அப்போ நீங்களே யோசிச்சு பாருங்க. 10 ரூபா அடுப்பை போட்டுட்டு ஏற்றி இறக்குறதுக்கு இவ்வளோ காசு கூலி. அதால் இன்றைய கொஞ்சம் மலிவாகுதானில் நான் நிற்கிறேன்னு வாங்கோ. எல்லாம் 10 ரூபா 15 ரூபா குறைச்சி அடுப்பிச்சு தரேன் நான். நீங்கள் வாங்குவாங்க. உங்களை நேர சந்திக்கலாம். நான் நிற்பேன் இன்றைக்கு. பாய்.